வணக்கம் மக்களே, வெல்கம் டு கீரிபல சேனல். கனித்திரி எவிக்டடா என்னடா சொல்ற கீரின்னு சொல்லிட்டு தமிழ்ல பார்த்துட்டு ஷாக்கிங்கா வந்திருக்கலாம். நிறைய சேனல்ல பார்த்துருக்கலாம். இந்த எவிக்ஷன் உண்மையா என்ன நடக்குது, யாருக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போறோம். ஸோ டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையானங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்னடா கீரி நேரத்துலேருந்து உருட்டுட்டே இருக்கேன்னா நான் உருட்டவே கிடையாது. என்னோட எவிக்ஷன் வீடியோவில் கிளியராக பார்த்தா தெரியும். எதையுமே நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால கன்ஃபார்ம் எவிக்ஷன் வர வரைக்குமே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க எதிர்பார்ப்போட இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர இதுதான் அப்படிங்கிற நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. காரணம் லாஸ்ட் மினிட்ல நிறைய சேஞ்சஸ் போயிட்டு இருக்கு. இப்போவுமே இந்த எவிக்ஷன் நீங்க தமிழ்ல பார்த்துருக்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றேன். ஏன்னா விகடன்ல வந்துட்டு முன்னாடியே போறதுன்னா நம்ம ட்விட்டர்ல போறதும் சில பேர் வந்துட்டு யூடியூப்ல போறதும் பார்த்துட்டு தான் விகடன்ல வாய்ப்பு இருப்பதாக தகவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதான் சொல்ல போறேன். ஆமா, ஆப்வியஸா கனித்திரி எவிக்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிறைய பேர் நேற்றுலேருந்து வந்து சடன் சர்ப்ரைஸ் எவிக்ஷன் போடும்போது ஓகே சபரி எவிக்டடு, இல்லை திவாகர் எவிக்டடு, இல்லை பார்வதி இந்த மாதிரியான ரூமர்ஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் வந்துட்டு சபரிக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபையும் கொடுத்துட்றேன். சபரி சேவ்டு, ஓகேவா? சபரி வந்துட்டு எவிக்ட்லாம் கிடையாது. பட் சபரிக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு விஜய்ஸ் கிட்ட பயங்கரமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மை. அண்ட் இந்த பக்கம் கனித்திரி எவிக்டடா, இது வாய்ப்புகள் இருக்கு, பாசிபிள் இருக்கு. ஏன்னா டிஆர்பி லோவா இருக்கு. ஸோ ஏற்றணும் அப்படிங்கும்போது சுபியை தூக்குனா அந்த அளவுக்கு டாக் வருமானு தெரியல. கனிக்கு இப்போ வந்து பயங்கரமா ஒரு சப்போர்ட் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கனித்திர தூக்குனா மேபி எல்லா அட்டென்ஷனும் இந்த பக்கம் திரும்ப ஓகே அன்ஃபேரா தூக்குறீங்க, கனி வந்துட்டு டிசர்வ் கிடையாது, இந்த வீக் போறதுக்கு டிசர்வ் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வரும். ஸோ அதுக்கு தான் விஜய் டிவி பிளான் பண்ணி கனித்திருவ தூக்கத்துக்கான வாய்ப்புகள் 90% இருக்கு. இல்லைன்னா சொல்ல முடியாது. பட் அது நடக்காமலையும் போகலாம். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணணும். டபுள் எவிக்ஷன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலேயும் கன்ஃபார்ம் ஆகும், இல்லை ஈவினிங் கிட்டையும் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கான கன்ஃபார்ம் நியூஸ் இப்போ வரைக்குமே அதில் ஓகே கன்ஃபார்ம் கனி தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரல. இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த எவிக்ஷன் ப்ராசஸில். இல்லை இவங்க போகக்கூடாது அப்படின்னு நினச்சா ஏன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற யாரு போகலாம்? சுபி யார் வந்துட்டு திவாகருக்கு பதிவு வாய்ப்பு இல்லை. பட் சொல்றேன், இந்த 2வது எவிக்ஷன் கூட இன்னைக்கு வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான நிறைய ப்ராசஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. நீ சொல்லலாம் என்ன கீரி இப்படியே ஓலட்டிக்கிட்டே இருக்க, ஒவ்வொருத்தன் என்ன சொல்றேன். இங்க வந்துட்டு பிக் பாஸ் அப்படிதான். நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்னென்ன வேலைகள் பார்க்குறோம் யூடியூப்ல ட்விட்டர்ல, இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி இதுக்கான ரிஃப்ளெக்ட் என்ன ஆகும் அங்கங்கிற மாதிரி தான் எவிக்ஷனே போகும். நம்ம நினைக்கிறோம் ஓட்டிங் வச்சு தான் தூக்குது பிக் பாஸ்னா, அப்படி கிடையாது. அவங்க சடனாக வந்துட்டு நம்மளோட ரியாக்ஷன்ஸ் என்ன, ஆடியன்ஸ் எதை வந்து எதிர்பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி கூட அவங்க பண்ணுவானுங்க. ஸோ அது வந்து விஜய் டிவி காலங்காலமாக இது ஒரு சம்பிரதாயமாக கடைபிடிச்சிட்டு வராங்க. இது பார்க்கறவங்களுக்கு நல்லா தெரியும். சீசன் 1லேருந்து 9 வரைக்கும். ஸோ அவ்வளோ விஷயங்களை ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லாம் வச்சுட்டு விஜய் டிவி நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கேற்ற ஆப்போசிட்டும் பண்ணுவானுங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவானுங்க. ஸோ அதான் விஜய் டிவியோட பிளானே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கனித்திர அனுப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. என்ன கேட்டா இந்த வீக்கெண்ட் போகிறது எனக்கு கரெக்டான ஆளு சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான். இஃப் டபுள் எவிக்ஷன் ஹேப்பன்னா அந்த 2 பேரும் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க கேம் பெருசாக ஆடலை. போத்தார் வந்துட்டு உள்ள வந்துட்டு இன்னொருத்தங்க சொல்றதை கேட்டு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னா சொல்லலாம். அரோரா ப்ரோ, அப்போ அரோரா அனுப்பலாமே, கெமி அனுப்பலாமா? கெமி எனக்கு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்துல சேவ் பண்ணிட்டே வராங்க. மேபி அப்கமிங் வீக்ஸில் ஃபிசிக்கல் டாஸ்க்காக வந்துட்டு கெமியை சேவ் பண்ணிட்டு வராங்க. இதுதான் உண்மை, ஓகேவா? ஸோ மற்றவங்க விளையாடுவாங்கன்னா சுபி விளையாடுவாங்க, கண்டிப்பாக ரம்யாவும் விளையாடுவான்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க வந்துட்டு இன்னும் இதை தாண்டி ஒரு அக்ரெசிவான பிளேயர் வேணும் ஃபிசிக்கல் டாஸ்கில் அப்படிங்கிறதுக்காக கெமியை சேவ் பண்ணிட்டு வராங்க. இதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குன்னா அடுத்தது வந்துட்டு ரம்யா சுபியை தூக்கணும். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணேன். அது வந்து கண்டிப்பாக லைவ்ல நான் ரிவீல் பண்றேன். அண்ட் இந்த ரெட் கார்டு விஷயம் திவாகருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம நேத்தியே சொல்லியிருக்கோம். அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஆர்பி டபுளா ஏறணும்ல. ஸோ அது பண்ணாலும் பண்ணலாம், இல்லை பயங்கரமான ஒரு வார்னிங் கொடுத்துட்டு திவாகர் இதுக்கப்புறம் பேசியே ஆகக்கூடாத அளவுக்கு பண்ணலாம். அண்ட் சபரிக்கு ஒரு ரோஸ்ட் இருக்கு. ஆனால் நான் இப்போ சொல்றேன், என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்கு நீங்க ரொம்ப வெயிட் பண்ணுங்க. ஒரு பயங்கரமான ரோஸ்ட் பிரஜனுக்கு இருக்கு. ஏன்னா தேவையில்லாத ஒரு ப்ரொஜெக்ஷன். சபரி மேல இவ்வளோ வன்மம் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். அதுக்கு தரமான பதிலடி நான் ரெடியா வச்சுக்கிறேன். ஸோ என்னோட 2வது வீடியோக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு பேக் டு பேக் இது முடிஞ்சு ஒரு 1 or 2 hours அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். தரமா இருக்கும்.
அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவமா இருக்கு. இன்ஃபேக்ட் சபரியை பிடிக்காதவங்க கூட திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாங்க. ஆனால் உங்களுக்கும் தெரியும். ஏன்னா 2-3 நாளாக டார்கெட் பயங்கரமாக பண்ணுறாங்க. நேற்று அப்படி தான் வந்துட்டு கேப்டன்சி டாஸ்கில் விளையாடும் போது, சாரி ஃபார் த ப்ராப்ளம், கேப்டன்சி டாஸ்க் விளையாடும் போது கூட அவனோட ரைட் ஹேண்ட் வந்து ப்ரோக் ஆயிருக்கு. ஸோ அதான் நீ இது பண்ணு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பிரஜனும் ரொம்ப கேவலமாக பிசிக்கலாக ஒருத்தனுக்கு எந்த இடம் வீக்கோ அந்த இடத்த டச் பண்ணுறாங்க. இது கேமுக்கு ஓகேவா இருந்தாலும் கேவலமான ஒரு செயல். ஸோ இங்கேயே தெரிஞ்சு போச்சு அவங்களோட இந்த கேமில் விளாட்ற தராதரம். இந்த இடத்துல தராதரத்தை யூஸ் பண்ணலாம். தராதரம்னா நீ உன்னோட நிலைப்பாடு, உன்னோட செயல் தான் உன்னோட தராதரத்தை நிர்ணயிக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த தராதரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 பிலோ பெல்ட்டு கீழே இருக்கு. இவ்வளோ கேவலமாக ஆடுவாங்க அப்படின்னா ஐ டோன்ட் நோ, ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, கொஞ்சம் கேமுக்காக அப்படி இப்படி ஆடுவான்னு பார்த்தேன். பட் பர்சனல் வெஞ்சன்ஸ் ஹெவியா இருக்கு. சபரிமலை ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஐ டோன்ட் நோ. இவ்வளோ கேவலமா வெளியில உள்ளதை வச்சுலாம் பேசுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் ஒரு கிளிப்ல போட்டு நான் அதுக்கான ரோஸ்ட் நான் பண்றேன். ரெடியா எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் அதே தாட்டு தான் தோணுன்னு நினைக்கிறேன். சபரி பிடிக்காதவங்களுக்கு கூட சபரிமலை கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் நிற்பாங்க நான் நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஏன்னா அவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க 2 பேரும். அது ரொம்ப தப்பா இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யார் எவிக்ட் ஆகி இந்த வாரம் போகணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த 2 பேரா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஓகே, டாடா, பை.